نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من أحياها فكأنما أحيا الناس جميعا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عليكم بالحجامة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய பெயரை கூறி சிறப்பான இந்த முகாமிலே என்னுடைய வாழ்த்துறையை ஒரு சில செய்திகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுக்கு வருவேன். நமது இந்திய திருநாட்டினுடைய 80வது சுதந்திர தினாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட சேவைக்குழு மற்றும் இரத்த தானத்துறை, திருப்பூர் மாவட்ட மஸ்ஜிது சேவைக்குழு, இரத்த தானத்துறை மற்றும் சிராஜுல் இஸ்லாம் ஷாஃபி மஸ்ஜித் இணைந்து நடத்தக்கூடிய சிறப்பான இந்த இரத்த தான முகாம் என்பது குர்ஆன் சொல்வதைப் போல மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, யாராவது ஒருவர் ஒரே ஒரு மனிதரை வாழ வைத்தால் அவர் உலக மக்கள் எல்லோரையும் வாழ வைத்ததைப் போல என்று குர்ஆன் சொல்லுகிறது. பொதுவாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இரத்த தானத்தினுடைய அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது போதிய அளவு இல்லை அப்படிங்கிறதான் நாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இரத்த தானம் அப்படிங்கிறது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு தர்மமாக, ஒரு முக்கியமான ஒரு நன்கொடையாக இன்றைக்கி மாறி இருக்கு. இரத்த தானம் அப்படிங்கும்போது இதில் நாம் 3 விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும். முதலாவது விஷயம், இரத்த தானம் அப்படிங்கிறது குர்ஆன் அந்த மாதிரியான மனிதர்களை என்ன செய்யுது அப்படின்னா பாராட்டு. யாராவது ஒரு மனிதர் வாழ்வதற்கு ஏதேனும் வாழ்வாதார உதவிகளை செய்தால், அதுவும் உயிர் சம்பந்தமான உதவிகளை செய்தால் அவர் எல்லா மக்களையும் வாழ வைத்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார்னு குர்ஆன் சொல்லுது. அந்த குர்ஆனுடைய அந்த ஆயத்தினுடைய வசனத்தினுடைய அளவுகளாக முதல்ல நாம் மாறுறோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, ரத்தம் குத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது வெறுமனே இரத்த தான முகாமோடு முடிஞ்சு போயிடுறதில்ல. அதில் ஏராளமான மருத்துவ ரீதியான நன்மைகளை இயற்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார், இயற்கையின் வாயிலாக தந்திருக்கிறார். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, இப்னு மாஜா, திர்மிதி போன்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் மிஅராஜினுடைய பயணத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் நிறைய வானவர்களுடைய கூட்டத்தை கடந்து போனேன். நான் எந்த ஒரு வானவர்களுடைய கூட்டத்தை கடந்து போகும்போதும் அவர்கள் என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே, நீங்கள் இரத்தம், உங்களுடைய உடலிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றக்கூடிய மருத்துவத்தை நீங்கள் கட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதனுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லா மலக்குமார்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை நான் சந்தித்தேன். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவங்க சொன்னாங்க, நாயகமே உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க, அலைக்கும் பில் ஹிஜாமா, அதாவது ரத்தம் குத்தி வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு மருத்துவ முறையை உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் அதை பற்றி பிடிக்குமாறு நீங்கள் வலியுறுத்துங்கள். காரணம், அதில் ஏராளமான நோய்களுக்கு ஷிஃபா இருக்குது, உடல் ஆரோக்கியம் அதில் இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த மேராஜினுடைய நிகழ்வை நமக்கு என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இது வெறும் ஒரு உலக ரீதியான காரியம் என்பது மட்டுமல்ல, நமக்கு ஏராளமான நன்மைகளை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் மருத்துவ ரீதியிலான கிதாபுகளில் எழுதும்போது ஹிஜாமா, அதாவது ரத்தம் குத்தி தன்னுடைய உடலிலிருந்து ரத்தத்தை வெளியேற்றுதல் அப்படிங்கிற இந்த மருத்துவத்தின் மூலமாக 70 நோய்களுக்கு என்ன செய்யுது, ஷிஃபா கிடைக்குதுன்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. 70 நோய்களுக்கு அது என்னது, ஷிஃபாவை தருகிறது. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நிறைய இமாம்கள் மருத்துவத்துறையில், இப்னு சீனா போன்ற ஆழம் கண்ட பெருமகனார்கள் எல்லாம் இந்த ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய முறையை யாரும் விட்டுற வேண்டாம். இதில் ஏராளமான நன்மைகள் என்ன செய்யுது, புதிதாக ரத்தம் உருவாகிற போது ஏராளமான பிரச்சனைகளுக்கு அது தீர்வை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இன்ன ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரத்தம்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. ரத்தம் ஓடுகிற எல்லா இடங்களிலேயும் ஷைத்தான் ஓடுகிறான் அப்படின்ட்டு. இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு அன்றைய காலத்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நாம் ரத்தத்தை நாம் அப்பப்போ வெளியேற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஷைத்தானியத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நமக்கு என்ன இருக்குது, பாதுகாப்பு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இரத்த தானம் அப்படிங்கிறது 3வது ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். இரத்த தானம் அப்படிங்கிறது ஒரு சதக்கத்தை ஜாரியாது, வெறுமனே நாம் கொடுத்துட்டு போயிடுறது அல்ல.
அது மூலம் ஒருவருக்கு இரத்தம் ஏற்றப்படுகிறது என்று சொன்னால், ஒரு முறை ஏற்றப்படுகிற அந்த இரத்தத்தின் வாயிலாக அவர் நீண்ட காலம் என்ன செய்கிறார்? வாழ்கிறார். நீண்ட காலம் அவர் வாழ்கிறார். அவர் எத்தனை காலங்கள் வாழுகிறாரோ அதனுடைய நன்மைகள் பூரா இந்த இரத்தத்தை கொடுத்தவருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவர் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் அவர் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவர் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் அதனுடைய நன்மைகளுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வெறுமனே இது சாதாரண இரத்த கொடை மட்டுமல்ல, இது ஒரு நிரந்தர கொடை. சதக்கத்தி ஜாரியா என்று மார்க்கம் சொல்வதை போல இது ஒரு நிரந்தர தர்மம் இது. அதனால் இது விஷயத்தில் இந்த சமூகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களிலேயும் சமூகம் இதிலே இன்னும் பெரும் முயற்சி எடுத்து இதிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை இந்த சமூகம் நிகழ்த்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து, இதற்காக வேண்டி உழைத்திருக்கக்கூடிய முயற்சி செய்த திருப்பூர் மாவட்ட மஸ்ஜித் சேவைக்குழு, இரத்த தானத்துறை மற்றும் நம்முடைய சிராஜுல் இஸ்லாம் ஷாஃபி மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்கள் உள்ளிட்ட இதற்காக வேண்டி எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை உள்ளிட்ட எல்லோருக்காக வேண்டியும் இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆஃபியத்தையும் தந்தருள்வானாக என்று வாழ்த்தி துஆ செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.